மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு முற்பகுதி அப்படின்போது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்கார்? சனி பகவான் உங்கள் ஜென்மத்திலே இருக்காருங்க. சனி ஜென்ம சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க. ஜென்மத்தில் குரு பகவான் 4ஆம் பாவம். குரு சுக குருவாக இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்த குருவே இருக்கார். என்ன பண்ணுவார்? டிஃபால்ட்டாக மீனத்துக்கு 4 விஷயம் நடக்கும். இடமாற்றம் ஒன்று அப்படின்னு நடக்கும், தொழில் மாற்றம் நடக்கும், அம்மனோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும், என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்குப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதியில் சனி பகவான் ஜென்ம சனியாகவே தான் இருக்கார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த மந்த நிலை அப்படின்றது மாறும். எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி நிறைய மீனத்துக்கு வந்து பாருங்கள் லவ் வரும். அதே மாதிரி நம்ம உங்க லவ் வரதும் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்பு அந்த கல்வி அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேர் முக்கியமான எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதிட்டுருக்கீங்க, நீட் மாதிரி எழுதிட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நிறைய மீனத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது வரும். ஏன்னா 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஞான கிரகம் இருக்கும்போது படிப்பு நல்லா வரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா மீன ராசி என்பர்கள் முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று, இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க. இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க, பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு. நம்ம பொதுவாக வந்து பாருங்கள், எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை. உனக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன். அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு வேணால் சொல்லுங்கள், எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்பயும் சொல்கிறேன். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு முற்பகுதி அப்படின்போது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்கார்? சனி பகவான் உங்கள் ஜென்மத்திலே இருக்காருங்க. சனி ஜென்ம சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க. ஜென்ம சனி என்ன பண்ணுவார்? பொதுவாக மீனும் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடியவங்க, எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. அடப்போங்கையா எதிர்நீச்சல் போட்டு தண்ணியே வத்தி போச்சு அப்படின்ற ஒரு மனோபாவம் இப்போ வரும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், மந்த நிலை, மனதளவுலையும் உடல் அளவுலையும் மந்த நிலை அப்படின்றது வரும். பொதுவாக மீனத்துக்கு அந்த மாதிரி மந்தம்லாம் கிடையாது. சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கவங்க, நிறைய பேருக்கு சேரிட்டி கொடுக்கக்கூடியவங்க மீனம். தன்னுடைய ஒரு பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்தில் செலிப்ரேட் பண்ணுறது, திருமண நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஹாஸ்பிட்டலில் செலிப்ரேட் பண்ணுறது, நிறைய யூனிசெஃப் மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷன் கொடுக்குறது, இதெல்லாம் மீனும் தாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இப்போ வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். மற்றவங்களுக்கு புத்திமானாக இருந்து புத்தி சொல்லி கொடுக்கக்கூடியவங்க இப்போ இவங்களுக்கு ஒரு மென்டாஸ் தேவைப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, எது வேணாலும் கைட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கைடு தேவைப்படுவாங்க. நல்லது தான். நம்மளுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னும் போது நம்மளோட ஒரு வெல்விஷஸை நம்ம கேட்டுக்கிறது, மென்டாஸை கேட்டு செயல்படுறது அப்படின்றது நல்லது தானே. ஆக முற்பகுதியில் ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மனசுக்கு தோன்றதோட கூட உங்களோட மென்டாஸ் வெல்விஷஸையும் கேட்டு கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க, அது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 12ஆம் பாவம். மீனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்க, ஆண்களாக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி. பொதுவாக பெண்கள் தானே நம்ம செலவு சொல்ல முடியும். ஆண்களை போயிட்டு நீ வந்து 20 பேண்ட் சொக்கா எடுத்துன்னு வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களாம் அப்படி செய்யறதில்ல. ஆனால் பெண்களை 20 பட்டுப்போடு எடுத்துகிட்டு வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க. எதுக்கு இது சொல்ல வரும் அப்படின்னா ராகு பகவான் 12ஆம் பாவம். மோட்ச விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சுப விரயம் அப்படின்றது நிறைய செய்வோம். எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன், நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து 4 பட்டுப்போட வேணும்னு நினைக்கிறேன். நேராக போவேன், கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போய் அங்கே போயிட்டு 10 பட்டுப்போட எடுத்துகிட்டு வருவேன். புரியுதுங்களா? எனக்கு பேஷன் ஜுவல்லரி வேணும்னு ஆசைப்படுவேன். அங்கே போவேன், எல்லா கலர்லேயும் என்னென்ன பேஷன் ஜுவல்லரிஸ் இருக்கோ வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன், அழகாக போய் ஒரு 2 வீலர் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது, நான் போய் ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கிட்டு வந்துடுவேன்.
ஆக எனக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த 12ஆம் பாவம் ராகு அப்படின்றது. ஆனால் வாங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு திருப்பி பேமெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா, ஓகே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குருனோட பார்வை இருக்கிறதுனால நீங்களே அளவாக தான் வாங்குவீங்க, பெரிய லெவலில் வாங்க மாட்டீங்க முற்பகுதியில், கவலைப்பட வேண்டாம். கேத்து 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து, பெருசாக எனக்கு எதிரிகள் அப்படின்றது கிடையாதுங்க. கடன் பெரிய லெவலில் வாங்கவும் கூடாது, பெரிய லெவலில் கொடுக்கவும் கூடாது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு மன ரீதியான குழப்பங்களும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குரு பகவான் 4ஆம் பாவம், குரு சுக குருவாக இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்த குருவே இருக்கார். என்ன பண்ணுவார், டிஃபால்ட்டாக மீனத்துக்கு 4 விஷயம் நடக்கும். இடமாற்றம் ஒன்று அப்படின்னு நடக்கும், தொழில் மாற்றம் நடக்கும், அம்மனோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும், என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்குப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதியில் சனி பகவான் ஜென்ம சனியாகவே தான் இருக்கார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த மந்த நிலை அப்படின்றது மாறும். எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், எத்தையோ ஒன்றத்தை பறி கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம், விட்டேத்தியான ஒரு எண்ணம், இதெல்லாம் மாறுங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 12ஆம் பாவம். ஆனால் குருனோட பார்வை இல்லை, குரு சண்டால யோகம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஷாப்பிங் போகிறேன்னு கிளம்புறேன். கிளம்பிட்டு ஒரு அழகாக ஒரு துணி கடைக்குள்ளே போனால் எந்த துணி கடை அழகு இல்லாமல் இருக்குது, பெரிய சென்னை சில்க்ஸ் சரவணாஸ் மாதிரி போகிறேன். போயிட்டு அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரெஸ் எடுக்கணும், சாரீ செக்ஷனுக்குள்ளே போகிறேன், பட்டுப்புடவை எடுத்து கொடுங்க அப்படின்றேன். அவங்க 8 பட்டுப்புடவை எடுத்து காமிக்கிறாங்க. இல்லை 20 பட்டுப்புடவை பார்க்குறேன், 8 பட்டுப்புடவை வாங்கி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு பட்டுப்புடவையும் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய், 1,00,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன். அப்போ ஷாப்பிங் பண்ணுறது தப்பு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லைம்மா, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் தான், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், 1,00,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்துட்டேன், ஐயோன்னு அந்த புடவை கட்டும்போதெல்லாம் நம்ம மனசு கஷ்டப்படும். அப்படி செய்யாதீங்க. செலவு செய்கிறீங்க அப்படின்னா நமக்கு திருப்பி கட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக செலவு செய்யுங்க. எதையும் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகிறது, இருக்கும்போது சந்தோஷமாக போட்டுக்கலாம், சந்தோஷமாக அனுபவிக்கலாம். முடியல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது நல்ல செலவு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ கேது சேம் பொசிஷன் தான், கேதுவில் எந்த விதமான மாற்றம் கிடையாது, சேம் பலன்கள் தான் அவர் கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு. இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்தீங்க, எத்துணை பொறுப்பில் என்னென்ன நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மீனராசி என்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்களா, குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம், மனக்குழப்பம், மன சஞ்சலம் மாறும். நிறைய மீனத்துக்கு வந்து பாருங்கள் லவ் வரும். அதே மாதிரி நம்ம உங்க வந்து லவ் வரதோ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்பு, அந்த கல்வி அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேர் முக்கியமான எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதிட்டுருக்கீங்க, நீட் மாதிரி எழுதிட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா, நிறைய மீனத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது வரும். ஏன்னா 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஞான கிரகம் இருக்கும்போது படிப்பு நல்லா வரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பாங்க, ஒன்றுமே படிக்க மாட்டாங்க என் பிள்ளை, ஆனால் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சொத்து பத்து எல்லாமே இருக்குமா, அது கோர்ட்டில் இருக்குமா, கேஸில் இருக்குமா, ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் கோர்ட்டு கேஸுன்னு தான் இருக்குது. நான் இப்போ பிளான் பண்ணுறேன், நான் வந்து மத்தியஸ்கில் வச்சு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய அந்த மாதிரி நடக்குது இல்லைங்களா, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சு பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மீனராசி என்பர்கள் முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன். பொதுவாக கோச்சார பலன் 40 to 50%, சுய ஜாதகம் 50%. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லியிருக்கீங்க, அம்மா எங்கள் ராசிக்கு ஒரு சில கெட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா, கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி பலவிதமான சூக்ஷமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும். ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.